நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்த உடனே நாம சொல்றோம், எதுக்கு கடவுள் இதை பண்ணுறாருன்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, கடவுள் நம்மள சோதிக்கல, சுட்டிக்காட்டுறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. ஒரு சிறிய கிராமத்துல ஒரு சிவபக்தன் இருந்தார். அவரு ஒவ்வொரு நாளும் சிவனை பிரார்த்தனை பண்ணுவார். ஒரு நாள் அவனுடைய வீட்டுல தீப்பிடிச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவன் கோபமா, ஏன் கடவுளே, நான் உன்னை தானே நம்பினேன், ஏன் இதை செய்தேன்னு அழுதார். அன்று இரவு சிவபெருமான் கனவில் வந்தார். நீ நம்பிக்கையை இழக்காம இரு, உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. அந்த தீயில உன்னோடு இருந்த பழைய கர்மா எரிஞ்சிடுச்சு, இனிமே நல்லதுதான் நடக்கும்னு சொன்னார். அதுக்கு பிறகு அந்த பக்தனுக்கு நல்ல வேலையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைத்தது. எப்போ கடவுள் நம்ம வாழ்க்கையில சோதனை கொடுக்கிறாரோ அது தண்டனைக்காக இல்ல, மாற்றத்துக்காக. கஷ்டத்தில் கூட கடவுளின் கரம் இருக்கும். நம்பிக்கை வையுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் உங்க மனத்துக்கு அமைதியை கொடுக்கும்னு நினைச்சா மனதின் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தெய்வீக எண்ணத்துடன் சந்திப்போம்.